ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. இந்த வருடத்தினுடைய, அதாவது குரோதி வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்திரகுப்த வழிபாடு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சித்திரகுப்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வரவு செலவு வச்சு நம்மளுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறமா யமதேவர்கிட்ட அந்த வரவு செலவு கணக்கை காண்பிக்கக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். இந்த நல்ல நாளில் நம்ம சித்திரகுப்தரை வழிபடும் பொழுது நம்மளுடைய விதியையே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கும். இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் இந்த பதிவில் சொல்கிறேங்க. நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் தான் சித்திரகுப்தர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம பண்ணக்கூடிய பாவங்களை கம்மியாகவும் புண்ணியங்களை அதிகமாகவும் மாற்றித்தரக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் சித்திரகுப்தர். அதனால் நீங்கள் இந்த நாள் அன்னைக்காவது நல்ல விஷயங்களை பண்ணுங்க. அதில் மிக முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்மாவை கரைக்கக்கூடியது, அதாவது பாவத்தை கரைக்கக்கூடியது, புண்ணியத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அது என்ன தானமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. முக்கியமாக பசிச்ச 4 பேருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. ஒருத்தருக்கு தான் வாங்கி கொடுக்க முடியும்னாலும் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. உணவு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு டீ வாங்கி தரலாம், நீர்மோர் கொடுக்கலாம். அதுவுமே இல்லைனாலும் தண்ணீர், தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தா கூட அதுவே ஒரு தானம் மாதிரி தாங்க. அடுத்ததாக உங்களால் வஸ்திர தானம் பண்ண முடியும் அப்படின்னா வஸ்திர தானம் தாராளமாக பண்ணுங்க இன்றைக்கு. இல்லைனா வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது, குடை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை இந்த நாளில் நீங்கள் தானமாக செஞ்சு உங்களுடைய புண்ணியத்தை அதிகப்படுத்திக்கோங்க. இதை எல்லாமே நீங்கள் பண்ணும் பொழுது சித்திரகுப்தரை மனசில் நினச்சிக்கிட்டே இந்த நாளில் நீங்கள் தானம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கர்மா அத்தனையும் குறையும். சித்திரகுப்தரனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.